ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளைக்கு தை மாதம் 23ஆம் தேதி குரோதி வருஷம் உத்தராயணம், அதாவது 5/2/2025 புதன்கிழமை. சுவாசம், மூச்சிறப்பு, ஆஸ்மா இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு நிவாரணம் கொடுப்பது, அதற்கான தீர்வு பெறுவதற்கான ஏற்ற நல்ல நாள். பொதுவாக நம்ம ஜல தேவதைகள், தீர்த்த தேவதைகளை பூஜிக்கின்ற வழக்கம் முற்றிலுமாக மறைந்து வருகிறது. இது மிக மிக தவறு, வேதனைக்குரியது. தீர்த்த தேவதைகளை பூஜிக்க மறந்ததால் தான் சமுதாயத்திலே நீர்ப்பஞ்சம், பற்றாக்குறை வந்து கொண்டிருக்கிறது. தீர்த்த சக்திகள் மங்கினால் சமுதாயத்திலே சுவாச சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். இப்பொழுதெல்லாம் உதாரணமாக வயதானவர்களோ சிறியவர்களோ திடீரென்று பயணங்களின் போதோ வீட்டில் இருக்கும் போதோ திடீரென்று மூச்சு இழுப்பு வந்துவிடும். அவர்களுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான முன்னாடி ஒரு இண்டிகேஷனும் இருந்திருக்காது. திடீரென்று மூச்சு இறைப்பு, மூச்சு வாங்குதல், இப்படிப்பட்ட அதனால் பதஷ்டமடைந்து எத்தனையோ பேர் மருத்துவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கெல்லாம் எளிமையான தீர்வு பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தீர்த்த தேவதைகளை வணங்கித்தான் ஆக வேண்டும். அதனுடைய பலன்கள் அற்புதமானது, உன்னதமானது. இந்த 5ஆம் தேதியுடன் புதன்கிழமை 5இன் அதிபதி வித்யாகாரகன் ரெண்டும் சேர்ந்து வருகின்ற இந்த நல்ல நாளிலே 5 பிரகாரம், பஞ்ச பிரகாரம், உதாரணமாக ஆனைக்காவல் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ளது. 5 விமானங்களை, 5 பைரவர்கள், 5 சன்னதிகள், 5 கோபுரங்கள், இப்படி 5 கலசங்கள், 5 மூலிகை விருட்சங்கள், இப்படி போன்ற 5 எண் சிறக்கும் ஸ்தலங்களிலே வலம் வருவது, பிரதட்சணம் செய்தல், பழனி, பஞ்சவடி, பஞ்சாரண்யம் போன்ற பல ஸ்தலங்களிலும் வழிபட்டு பஞ்சாமிர்தம் படைத்து இறைவனுக்கு படைத்து தானம் செய்வதால் மூச்சு இறைப்பு போன்ற சுவாச நோய்களில் கடுமைகள் தனியும். இல்லாதவர்களுக்கு எந்த காலத்திலும் வராது. 5 வட்டில் என்று சொல்வோம். பாத்திரங்களில் தாமிரம், பித்தளை, வெண்கலம் போன்ற 5 விதமான பஞ்ச பாத்திரங்களில் துளசி, வில்வம் கலந்த தீர்த்தம், வன்னி தீர்த்தம், கங்கை காவேரி தீர்த்தம், இப்படி நல்ல கிணற்று தீர்த்தம், புண்ணிய நதிகளின் தீர்த்தம் வைத்து பஞ்ச பாத்திரத்திற்கு 4 பக்கத்திலும் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இட்டு கங்கேச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்கின்ற ஸ்லோகத்தை 108 முறைக்கு குறையாமல் ஓதி வழிபட வேண்டும். இதை தினமும் குளிப்பதற்கு முன்பு, ஸ்நானம் செய்வதற்கு முன்பு சொல்லித்தான் ஆக வேண்டும். எதிர்காலம் அப்படிப்பட்டது. வாலிப வயது, சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் வரை இந்த மூச்சிறப்பு நோயானது வந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக பல பேருக்கு தெரியவில்லை. திடீரென்று ஒரு மயக்கம், திடீரென்று ஒரு கிறுகிறுப்பு, ஒரு கிடினஸ், ஒரு ட்ரோசி என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட நோய் வராமல் இருப்பதற்கு இந்த எளிமையான பூஜை அற்புதமான பாதுகாப்புகளை தரும். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே பல முறை கொடுத்துள்ளோம். புதனும் 5ஆம் எண்ணும் சேர்ந்து கூடும் நாளாக இது அமைவது நமக்கு கிடைத்த குரு கொடுத்த, இறைவன் கொடுத்த பெரும் பாக்கியம். அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா பலன் கிடைக்கும். நீங்கள் செய்த எல்லாவற்றையும் உங்களது குருவிற்கு சமர்ப்பணம், அர்ப்பணம் செய்யுங்கள். இது சம்பந்தமான விரிவான விளக்கம் தேவைப்படுகின்றவர்கள் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்களேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா, அருணாச்சலா.